வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அவர் இந்த பிப்ரவரி 14 இதை பற்றி ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு கருப்பு தினம். 2 கொடூரமான இன்சிடென்ட் நம்ம இந்தியாவில் இந்த பிப்ரவரி 14 நடந்திருக்கு. ஒன்று 1998 கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பு நடந்தது இந்த பிப்ரவரி 14 தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, புல்வாமால சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் படுகொலை செய்யப்பட்ட தினம். இந்த இந்தியாவுடைய கருப்பு தினம் அப்படின்னா இந்த பிப்ரவரி 14 கண்டிப்பாக சொல்லலாம். புல்வாமா அட்டாக்ல வீர மரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு இப்போ அண்ணாமலை என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு பற்றி அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திமுக ஆட்சியில் இதே நாளில் பயங்கரவாதிகளால் கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதில் 58 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சாங்க. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முதல் இடங்களில் வந்திருக்க வேண்டிய கோவை மாநகரம் பிரிவினைவாத சக்திகளாலும் தேர்தல் வாக்குகளுக்காக அவர்களுக்கு துணை போகும் திமுக உள்ளிட்ட கட்சிகளாலும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை தண்டனை காலம் முன்பாகவே விடுவித்து உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக. இன்றும் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என்று கூறி மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறது. தேர்தல் வாக்குகளுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் திமுகவை அகற்றுவதே கோவை பயங்கரவாதிகள் தாக்குதலில் தங்கள் உயிரை இழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலி அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மறுபடியும் வாசிக்கிறேன். இதே நாளில் திமுக ஆட்சியில் இருந்தப்ப பயங்கரவாதிகளால் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டுச்சு. 58 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. 200 பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சாங்க. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முதல் இடங்களில் வந்திருக்க வேண்டிய கோவை மாநகரம் பிரிவினைவாத சக்திகளாலும் தேர்தல் வாக்குகளுக்காக அவர்களுக்கு துணை போகும் திமுக உள்ளிட்ட கட்சிகளாலும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போயிருச்சு. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை தண்டனை காலம் முன்பாகவே விடுவித்து உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக. இன்றும் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என்று கூறி மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறது. தேர்தல் வாக்குகளுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் திமுகவை அகற்றுவதே கோவை பயங்கரவாதிகள் தாக்குதலில் தங்கள் உயிரை இழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலி அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட, அதுக்கு திமுகவை சேர்ந்த சில பேர் ரியாக்ட் பண்ண ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் நேற்று டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு தலா 1000, டோட்டலாக 3000. மே மாதத்தில் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000, ஆக மொத்தம் 5000. இதோட திமுக கவர்மெண்ட் நிறுத்த போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ 1,31,00,000 பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இன்னும் வாங்காமல் இருக்காங்க. திமுக தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அனைத்து குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் கொடுப்போம், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு தான் திமுக அறிவித்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அதில் கிட்டத்தட்ட 1 கோடி பெண்கள், 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பெண்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்காம போயிடுச்சா? அவங்க திமுக மேலே கோபமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்போ அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு திமுக ஆலோசனை நடத்துகிறாங்களாம். அவங்களுடைய வாக்குகளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடக்குதான். மார்ச் 7ஆம் தேதி உலக பெண்கள் தினம் அன்னைக்கு சரியாக திமுகவுடைய மாநாடை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் தினம் அப்போ நடக்கக்கூடிய மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கப்பட்டுரும், நிறைவேற்ற முடியாது. ஆனால் இதை நான் பண்ணுவேன், ஆட்சிக்கு வந்தோன்னே இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு அறிவிப்பு எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் அறிவிக்கப்படுவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒரே ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன தெரியுமா, இப்போது 5000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, இது மாதிரி பல கட்டணங்களை உயர்த்திடுவாங்க. அது மறுபடியும் விலைவாசி உயர்வு அப்படிங்கிற பேரில், வரி உயர்வு அப்படிங்கிற பேரில் உங்கள் தலையில் தான் வந்து விடியும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அலர்ட் பண்ணுறாங்க.
இதில் யார் ஜெயிக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, வரலாற்றிலேயே முதன்முறையாக பிரிட்டன் ராயல் விமானப்படையினர் இருக்காங்களே, பிரிட்டனுடைய ஏர்ஃபோர்ஸு, பிரிட்டன் ராயல் விமானப்படையினருக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸு பயிற்சி அளிக்கிறதாம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸு அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறாங்களாம். யாரோ சொன்னாங்க, வெள்ளையர்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா ஒரு குண்டோசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்க, பிரிட்டனுடைய ராயல் விமானப்படையினருக்கு பயிற்சி அளிக்கிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.